அற்புதமான தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய ஜனங்கள். ஆமென். சிறிய சபை பெரிய சபைன்னு நான் பார்க்கறது கிடையாது. எல்லாருக்காகவும் சிந்தப்பட்ட இரத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஹல்லேலூயா. என்னை வளர்த்த தாய், கர்த்தரை மிகவும் நேசிக்கிற தாய். அவர்களிடத்திலே நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை அவர்களிடத்திலே கற்றுக்கொண்டேன். பைபிள் காலேஜ் போகிறத விட வேதாகம கல்லூரிக்கு போனேன், என்னை விரட்டிட்டாங்க. ஆனால் என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டேன் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது என்றால் என்ன, எப்படி என்று அவருடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டேன். கர்த்தர் தொடர்ந்து அவருடைய ஆவியானவர் மூலமாய் ஊழியத்திலே அவர் கற்றுக் கொடுத்து அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆமாம். அதனால் நான் எந்த சபைக்கு போனாலும் சபையுடைய அளவை பார்க்கறதில்லை, ஆனால் சபையுடைய நோக்கத்தை பார்ப்பேன். ஆமாம். உங்கள் பாஸ்டரோட பேசும் பொழுதுலாம் அவருக்குள்ள ஒரு பெரிய சர்ச் உங்கள் சின்னதாக இருக்கலாம், உங்கள் வேலை பெருசாக இருக்குது. ஆமென். சொல்லுவாங்கள்ல, கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெரிது. நான் வளர்ந்த சபையும் சொந்த கட்டடம் இல்லாத ஒரு சபையில் தான் வளர்ந்தேன். எங்கள் பாஸ்டருக்கு சொந்த கட்டடம் இல்லை, அவருக்கு சொந்த வீடு இல்லை. ஆனால் எங்கள் தேசத்தையே அசைத்த ஒரு சபை தான் எங்களுடைய சபை. ஆமென். அப்போ நான் வளர்ந்த சபை அப்படி தான். எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, என்ன உங்கள் பாஸ்டர் அவருக்கு ஏதாவது ஒரு லேண்ட் இல்லை, உங்களுக்குன்னு சர்ச் இல்லை. ஆனால் எங்களுடைய சபை செய்த காரியம் மிகப்பெரிய பெரிய காரியம். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்தோடு எங்கள் தேசத்தில் ஊழியம் செய்திருக்கிறாங்க. இந்த தேசத்திலிருந்து எல்லா பெரிய தேவ மனிதர்கள், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட இப்பொழுது மறைந்திருக்கிற தேவ மனிதர்லேருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அத்தனை தேவ மனிதர்களும் இலங்கைக்கு வரும் பொழுது எங்கள் சபை மூலமாகத்தான் இலங்கையிலே பெரிய ஊழியங்களை செய்தார்கள். சகோதரன் மோகன்சி, ஜவாகர் சாமுவேல், இப்படி அநேக பெரிய பெரிய தேவ மனிதர்களை எடுத்து இலங்கையிலே எல்லா சபைகளுக்கும் ஆசீர்வாதமாக எங்கள் சபை பயன்படுத்தினது. சபை சின்னதாக இருந்துச்சு, ஆனால் வேலை பெருசாக இருந்துச்சு. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய சபையில் இருந்த மெம்பர்ஸ் மாதிரி நீங்கள்லாம் இருக்கிறீங்க, உலகத்தை கலக்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஆமென். சில வேளை நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பண்ணுகிற ஜெபம் தேசத்தையே அசைவு கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. நான் இந்த ரோட்டில் பல தடவை போயிருக்கிறேன். அப்போ என்ன ஒரு தம்பி கூட்டிகிட்டு போவார், ஃபெனிக்கஸ் ஜோயல்னு. அவரோட தான் இந்த விழிவாக்கத்தில் அடிக்கடி போய்கிட்டு இருப்பேன். அப்போ இந்த ஜெப வீடு இதை பார்த்து போகும்பொழுதெல்லாம் இதை பார்த்துருவேன். ஆனால் நான் நினைக்கல இங்கே வருவேன்னு. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகவே நாம் எல்லாமே நோக்கத்தை உடையவர்கள். ஆமாம். இயேசு ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தார். அவருடைய பிறப்பு பெரிய கிராண்டாக இருக்குல்ல. அவருடைய தகப்பனை குறித்து பெரிய அளவில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உலகமே இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிறது. ஆமென். ஆமென். ஆகவே கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இனி வருகிற காலங்களிலே இதிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஓகே, சில பாடல்களை பாடிவிட்டு நாம் சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தை பார்ப்போம். பாஸ்டர் ஜிடி, நான் இந்தியாவுக்கு பல தடவை வந்திருந்தாலும் 2022ஆம் ஆண்டு தான் ஆண்டவர் ஊழியத்துக்காகவே என்னை இந்த தேசத்துக்கு நியமித்து கொண்டு வந்தார். அப்போ 2000 ஆண்டுலேருந்து அவருக்கு எனக்கும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. நேருக்கு நேர் நாங்கள் ஒருத்தர் பார்த்ததில்லை. நான் அப்பொழுது சென்னை இறங்கின பொழுது அவர் நின்று சொன்னார். அப்போ தான் அவர் ஒரு வண்டி வாங்கியிருந்தார். அப்போ சொன்னார், கர்த்தர் எனக்கு இந்த வண்டியை கொடுத்து சொன்னார், உங்கள் ஊழியத்துக்கு உங்களோட தோள் கொடுக்க சொல்லி சொன்னார்னு. 2022 அவருக்கு தனியாக ஊழியங்கள், சபை, பல காரியங்களை செய்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2000 போதகர்களுக்கு தலைமை தாங்கியும் நடத்தி இருக்கிறார்.
எங்கே போனாலும் ஜிடின்னு கேட்டால் எல்லா ஊழியக்காரங்களுக்கும் தெரியும். அப்போ இவ்வளவு இருக்கும் பொழுதும் 2022ஆம் ஆண்டு சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு தோள் கொடுக்கும்படி சொன்னார்னு. இன்னைக்கு வரையும், இந்த நாள் வரையும் நான் வரும் பொழுது அவருடைய எல்லா காரியங்களையும் ஒதுக்கி விட்டு என்னோடு ட்ராவல் பண்ணுவார். நாங்கள் 34 மாவட்டமாக பாஸ்டர், எத்தனை மாவட்டம்? 40 மாவட்டமாக அவர் வண்டியிலே போயிருக்கேன். ஆமீன். ஒரு முறை வந்த பொழுது 40 நாள் இருந்தேன் இங்கே. 40 நாளில் 40 மாவட்டம் அவருடைய வண்டியிலே நாங்கள் ட்ராவல் பண்ணோம், 18,000 கிலோமீட்டர். ஆமீன். தேவனுடைய ராஜ்யம் இப்படி தான் வேலை செய்யுது. நாம் ஒருவருக்காக ஒருவர், ஒருவரில் ஒருவர், ஒருவரை ஒருவர். ஆமீன். அப்போ கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய்த்தான் நாங்கள் எல்லாமே செயல்படுகிறோம். அப்படி செயல்பட்டால் தான் பெரிய காரியங்களை செய்ய முடிகிறது. தேவ கிருபை ஒரு மனுஷனுக்கு இருக்குமானால் அவனுக்கு மனுஷனுடைய தயவும் தேவை. ஆமேன். என் மேலே தேவனுடைய கிருபை அதிகமாக இருக்குங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டால், இங்கே எனக்கு ஏராளமான மனுஷ தயவு. நான் அங்கேருந்து வரேன், எனக்கு இங்கே ஒன்றுமே தெரியாது. எனக்கு இந்த எந்த ரோடு எங்கே போகுதுன்னு கூட தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாரையும் உதவிக்காக எனக்கு வைத்திருக்கிறார். ஆண்டோடைய ஊழியம் அப்படி தான் வளரணும். ஏன்னா நான் 96ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரையும் இந்தியாவிலையும் பல தேசங்கள்லேருந்து இலங்கைக்கு வருகிற எல்லா ஊழியர்களுக்கும் தோள் கொடுத்தேன். இங்கே இருக்கிற எல்லா ஊழியக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, மோகன்சிக்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க, அவங்க இலங்கையில் நடத்துகிற திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு 2007ஆம் ஆண்டுலேருந்து 2010ஆம் ஆண்டு வரைய கிரவுண்ட் ஒர்க்லேருந்து எல்லா ஆர்கனைசிங் வேலையை நான் தான் செய்வேன். அப்போ எல்லா ஊழியர்களுக்கும் நான் தோள் கொடுத்தேன். ஃபாதர்லேருந்து எல்லாருக்கும் உதவி செய்ய, இசையில் உதவி செய்ய, சில பெர்மிஷன் எடுக்கிறதுல உதவி செய்ததுனாலே கர்த்தர் அதற்கேற்ற பலனை எனக்கு இங்கே வந்து நான் அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது எனக்கு அநேக தயவுகளை உண்டு பண்ணுகிறார். ஆமேன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்கு தொடர்ந்து ஊக்கமாக உற்சாகமாக ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, இனி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம், பாடுவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பெரியவர். ஆமென். சொல்லுங்கள், கர்த்தர் பெரியவர். உங்கள் சூழ்நிலை பார்க்கலும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் இந்த ஓகனை கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எனக்கு 2 நிமிஷம் தாங்க. பாஸ்டர், நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? ஒரு 2 மினிட்ஸ். ஆமாம், ஒரு 2 மினிட்ஸ். சும்மா ஒரு 2 வார்த்தை பேசுங்க. நான் கேப்பில் கீபோர்டு செட் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றிப்பா, நன்றிப்பா. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் சில பாடல்களை நீங்கள் கேட்பதற்காக வந்திருக்கிறதுனால அந்த பாடல் ஊழியத்திற்கு முன்பதாக இவர்களோடு பண்ணின பிரயாணத்தின் அடையாளம் 2019 தான் அவர்கள் எங்களுக்கு தெரியும்னு சொன்னது போல் 2019ஆம் வருஷம்தான் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி ஆண்டவர் என் கூட பேசி, இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் ஒரு 10 ஆண்டுகளில் விசேஷமாக பயன்படுத்த போகிறேங்கிற அழைப்பையும் அறிவுறுத்தலையும் சொல்லி பேசினார். அதன்படி தான் 2022 ஆண்டவருடைய கிருபையினால் இவர்களோடு கர்த்தர் இணைத்தார். எப்பொழுது வந்தாலும் செல்லுகிற ஊழியர்கள் பிரயாணங்கள் மாத்திரமல்ல, அநேக பகுதிகளில் இருக்கிற ஊழியர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் உருவாக்குகிற அற்புதமான ஊழியத்தையும் அவர்களோடு சேர்ந்து நானும் செய்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், நினைவு சரியாக இருக்குமானா பாஸ்டர் சொன்னது போல் 2000க்கு அதிகமான ஊழியர்களுக்கு ஊழியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டினார். நான் நம்புகிறேன் பாஸ்டர் ஐயாவை அப்பவும் நான் சந்திச்சிருப்பேன்னு. IBCM அப்படின்னு ஒரு ஊழியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தாமஸ், திருச்சி கமல் தாமஸ், நான் தான் அந்த தாமஸ். இப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், அவன் அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய கத்திருக்கு. நான் நம்புகிறேன் இந்த சபையையும் அப்படி நான் சந்தித்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். புரிஞ்சிச்சுங்களா பாஸ்டர்? இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால் நீங்களும் என்னுடைய குடும்பம், என்னுடைய ஐக்கியம் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னுடைய நண்பர் தான் கமல்ராஜ். அவர் அடிக்கடி வருவார்ல உங்களோடு. ஆமாம், என்னுடைய நண்பர். அது மட்டும் இல்லாமல் அவர்களை ஒரு 10 ஆண்டுகள் இந்த மாவட்டத்திற்கு ஒரு பொறுப்பாளராக, ஒருங்கிணைப்பாளராக, தலைவராக நியமிக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அதனால் திருச்சியை மையமாக வைத்து தான் அநேக ஊழியங்கள். எங்கேயும் ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க, எங்கள் அன்பு தங்கை அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, ஜெமி. அவர்களும் அவர்களுடைய தகப்பனாரும்
எபினேசர் ஐயா அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு மகிமையான ஆலயம். அவங்களுடைய மாமனார் பார்த்தீங்கன்னா மோகன் ராவ், ஆமாம், அவங்களுடைய மருமக தான். ஸோ இப்படிப்பட்டதான ஐக்கியங்களில் மீண்டுமாக 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் இணைக்க வைத்திருக்கிறார். அதனால் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறது, பாஸ்டரோட வந்திருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சமாதானம். ஆமேன்னு சொல்லுங்களேன். இது எல்லாமே முக்கியம். என்னன்னா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் அதிகம் நினைவு கூறப்பட்டிருக்கிறீங்க, தேவனால் மிகவும் அன்பு கூறப்பட்டிருக்கிறீர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆகவே நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு எல்லாம் நன்றி சொல்லலாம். நல்ல கையை தட்டி 10 நரம்பு வீணை என்கிற சுரமண்டலம் என்கிற ஓஹாலேலூயா போதாது, இந்த சத்தம் போதாதுங்க. நல்லா ஒரு பெருத்த கை தட்டு. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம், உம்மையே கனப்படுத்த வந்திருக்கிறோம். ஓகே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. சரி, பாஸ்டர் ஜிடி அவர்கள் என்னுடைய ஒரு பாடலை இப்போ பாட போகிறாங்க. இந்த பாடலை நீங்கள் அமர்ந்து கேளுங்க. இந்த பாடல் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை, பாடுகளை நாம் சிந்திக்கிற தியானிக்கிற காலத்தில் இந்த பாடல் உங்களுக்கு ஊழியம் செய்யும். அவர் தம்முடைய சிலுவையின் மரணத்தினாலே நம்மை வாங்கியிருக்கிறார். வேதம் சொல்கிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆமேன். என்ன கிரயம் என்றால் அவருடைய இரத்தத்தை நமக்கு கிரயமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஆமேன். சிலுவையின் மரணத்தால் இந்த தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கி கொண்டீர். இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடல் உங்களுக்கு ஊழியம் செய்யும். உங்க மொபைல் இருக்கு இல்லையா, அந்த மொபைல்ல யூடியூப் இருக்கா, அந்த யூடியூப்ல போய் சாலமன் ராபர்ட் அஃபீஷியல் அப்படின்னு நீங்க தட்டுனீங்கன்னா வரும். நான் தான் கேட்டுக்கிறேன், அவங்க கேட்கல. சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அவருடைய பாடல்கள், நூற்றுக்கணக்கான பாடல்கள் எல்லாம் அந்த வரிசை எல்லாம் அதில் வரும். அதை நீங்கள் கேட்பதற்கு அநேகருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதில் இந்த பாடலும் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்க போகிற பாடல் கேளுங்க. மரணத்தால் எந்தன் தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கி கொண்டே, சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கி நீரே சொந்தமாய் என்னை வாங்கி கொண்டே. சிலுவையின் மரணத்தால் எந்தன் தண்டனைகள் யாவும் நீர் உம்மில் வாங்கி கொண்டே, சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கி நீரே சொந்தமாய் என்னை வாங்கி கொண்டே. அற்புதம் ஆச்சரியம் அன்பரே உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். அற்புதம் ஆச்சரியம் அன்பரே உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். எத்தனையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. எத்தனையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. தேடியே வந்தீர் நீர் தூரமாய் போயும் கண்டு கொண்டீர்.
வழி தப்பி போனேன் நான், தேடியே வந்தீர் நீர், தூரமாய் போயும் கண்டு கொண்டீர். கர்த்தாவே உந்தனின் அன்பினை வர்ணிக்க ஆயிரம் நாவுகள் போதுமோ. கர்த்தாவே உந்தனின் அன்பினை வர்ணிக்க ஆயிரம் நாவுகள் போதுமோ. சிலுவையின் மரத்திலே தரித்திரரானீரே, செல்வந்தனாக நான் மாறிட. சிலுவையின் மரத்திலே தரித்திரரானீரே, செல்வந்தனாக நான் மாறிட. நொறுக்கப்பட்டீர் எனக்காய், காயங்களும் எனக்காய், தழும்புகளால் சுகம் ஆனேனே. நொறுக்கப்பட்டீர் எனக்காய், காயங்களும் எனக்காய், தழும்புகளால் சுகம் ஆனேனே. சேர்ந்து பாடுவோம். அற்புதம் அற்புதம் ஆச்சரியம் அன்பரே உந்தனின் அன்பினை கண்டனே சிலுவையில். All together. அற்புதம் ஆச்சரியம் அன்பரே உந்தனின் அன்பினை கண்டனே சிலுவையில். எத்தனையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. எத்தனையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. சிலுவையின் மரணத்தால் எந்தன் தண்டனைகள் யாவும் நீருமில் வாங்கி கொண்டே, சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கினீரே, சொந்தமாய் என்னை வாங்கி கொண்டே. சிலுவையின் மரணத்தால் எந்த தண்டனைகள் யாவும் நீரும்மில் வாங்கி கொண்டே, சிந்தியே இரத்தத்தை கிரயமாக்கினீரே, சொந்தமாய் என்னை வாங்கி கொண்டே. அற்புதம் ஆச்சரியம் அன்பரே உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். அற்புதம் ஆச்சரியம் அன்பரே உந்தனின் அன்பினை கண்டேனே சிலுவையில். எத்தனையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. எத்தனையுமே உத்தமனாக்கிட உந்தன் சாயலாய் நான் மாறிட. எத்தன் என்னையும் உத்தமனாக்கிட உம்முடைய சாயலாய் நான் மாறிட. ஆமென்.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்தார். ஆமேன். அப்போ நம்ம தேவன் தெரிந்து கொண்டதின் நோக்கமே வேற ஒன்றும் கிடையாதுங்க. நல்ல கிறிஸ்தவங்களாக வாழ்கிறதுக்காக இல்லை, இயேசுவை போல வாழ்கிறதுக்காக. ஆமேன். இயேசுவை போல நாளுக்கு நாள் மறுரூபம் அடையும்படியாக வேதத்தில் பார்க்குறோம். உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய எண்ணங்கள் புதிதாக்கப்படுகிறது. ஆமேன். எப்படி புதிதாக்கப்படுதுன்னா அவருடைய வார்த்தையினாலே புதிதாக்கப்படுகிறது. அப்போ வார்த்தையினாலே நம்முடைய மனம் புதிதாக என்ன ஆகிட்டு இருக்கணும்? மறுரூபம். அப்படின்னா ஜிடியாக இருக்கிற ஜார்ஜ் தோமஸ் ஐயா நாளுக்கு நாள் எப்படி மாறிக்கிட்டு இருக்காருன்னா இயேசுவை போல மாறிக்கிட்டு இருக்கிறாரு. சொலமன் ராபர்ட் என்ன ஆகிட்டு இருக்கான்னு கேட்டால், சொலமன் ராபர்ட்டாகவே இருந்தால் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அர்த்தமே இல்லை. அவன் மனம் புதிதாகிறதுனாலே நாளுக்கு நாள் இயேசுவை போலவே மாறிக்கிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் தம்முடைய இரத்தத்தையே கிரயமாக கொடுத்து நம்மை சொந்தமாக வாங்கிட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி. ஆமேன். தேவனுடைய சொத்து. ஆமாம், வேதம் வாங்கப்பட்டீர்கள். ஆமேன். அப்போ நம்ம வீட்டில் நமக்கு சொந்தமான ஒரு பொருள் வேறு யாரையும் தொட விடுவோமா பாருங்கள். சில பாசஸ் நான் பார்த்துருக்கேன், அற்புதமாக பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க வண்டியில் தப்பி தவறி எவனாவது ஒரு கீரலை போட்டு போயிட்டா இறங்கிடுவாங்க அப்படியே. என்ன நம்ம சொத்து மேலே நம்ம அவ்வளோ கவனமாக இருக்கிறோம். இரத்தத்தை கொடுத்து கிரமையாக வாங்கியிருக்கிறாரு. உங்கள் விஷயத்தில் எவ்வளோ அவர் கவனமாக இருப்பார் தெரியுமா? ஆமேன். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறார். அப்படின்னாலே கவலைகளெல்லாம் அவர் விசாரிக்கிறான்னா உங்கள் விஷயத்தில் கரிசனையாக இருக்கிறாரு, கவனமாக இருக்கிறாரு. தன்னுடைய சொந்த குமாரன் பாராமல் உங்களுக்காக தான் அவர் கொடுத்திருக்கிறாரு, எனக்காக தான் அவர் கொடுத்திருக்கிறாரு. அப்போ என் விஷயத்தில் அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை குறித்து அவர் நோக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. சரி, இனி கொஞ்சம் எழுந்து நின்று சில பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆமேன். சரி, உங்களுக்கு என்ன பாட்டு, என் பாட்டு தெரியணும் பார்த்து. எத்தனை பேர் அஞ்சிடேன் பாட்டு கேட்டிருக்கீங்க? அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எனக்கு உலகத்தில் எங்கே போனாலும் ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்குது, பயமுறுத்தலின் சத்தம். செய்தியை பார்த்தா பயமுறுத்தலின் சத்தம். 4 பேரோட தெரியாமல் பேசுனா பயமுறுத்தலின் சத்தம். ஆனால் ஏசாயா 43ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. யாராவது ஏசாயா 43, ஐசாயா 43 verse 1. இப்பொழுதும் யாக்கோபே, அப்படின்னா தேவனுடைய ஜனமே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. ஹல்லேலூயா. எஸ். இந்த காலகட்டத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உலகம் எதையும் சொல்லலாம், உலகம் எப்படியும் போகலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே. பயப்படாதே. வாசிங்கம்மா. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. இந்த ராத்திரிலே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடையவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமேன். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னுடையவன். ஆமேன். ஆமேன். உங்களை யாரும் அப்படி சொல்றாங்களா தெரியாது. சில வேளை புருஷன்மார் கூட மனைவியை பார்த்து சொல்றாங்களா தெரியாது, நீ என் மனைவின்னு சொல்றாங்களா தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு, நீ என்னுடையவன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சர்வத்தை படைத்து ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடையவன், அதனால பயப்படாத. நீ ஏன் பயப்பட வேணான்னு சொல்றான்னு கேட்டா, நீ என்னுடையவன். உன் காரியத்தை பார்க்கறது ஏன் வேலை. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான்,
வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க கேஸுக்கு? உங்க சிலிண்டரை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். சில பேருக்கு சிலிண்டர்ல பிரச்சனை. இப்போ இந்த நாட்கள்ல நாங்கள் நானும் பாஸ் ஜிடின்னு டீ குடிக்க போனா எல்லாம் இருக்குது, டீ தர மாட்டேங்கிறான். ஏன்னா டீ வைக்கல, அதான் சிலிண்டர் இல்லைங்கிறான். நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்கள் அடுப்பு நல்லாவே எரியும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன நமக்கு ஒத்தாசை வருகிறது, உதவி வருகிறது, நம்முடைய தேவை சந்திக்கப்படுகிறது வானத்தை பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவைகள் சந்திக்கப்படுவது, என் தேவைகள் சந்திக்கப்படுவது, என் காரியங்கள் பார்த்து கொள்ளப்படுவது, என் காரியங்கள் பார்த்து கொள்ளப்படுவது, என் வீடு கட்டப்படுவது, என் வீட்டு கட்டப்படுவது, என் பிள்ளைகளின் தேவைகள் சந்திக்கப்படுவது, என் பிள்ளைகளின் தேவைகள் என் சந்திக்கப்படுவது, கணவனின் தேவை சந்திக்கப்படுவது, கணவரின் தேவைகள் சந்திக்கப்படுவது, எங்க குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவது, என் குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவது, என் சபையின் தேவைகள் சந்திக்கப்படுவது, என் சபையின் தேவைகள் சந்திக்கப்படுவது, வானத்தையும் வானத்தையும் பூமியையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே, உண்டாக்கின கர்த்தராலே, உண்டாக்கின கர்த்தராலே, உண்டாக்கின கர்த்தராலே. அவர் உண்டாக கடவுதுன்னா எல்லாமே உங்களுக்கு உண்டாகிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா இந்த பூமியில வர்ற வறட்சியோ எதுவுமே தேவனுடைய மனுஷரை பாதிச்சதே கிடையாது. ஈசாக்கு குறித்து பார்த்தீங்கன்னா வறட்சியான காலத்திலே, ஒருவனுக்கும் விளங்காத காலத்திலே ஒருத்தனுக்கும் விதைச்சா அது அறுவடை கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா வறட்சி, பஞ்சம் உண்டாயிட்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது ஈசாக்கோ வர வர விருத்தி அடைந்து பெரியவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ரெண்டு பிரமாணம் வேலை செய்யுது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரமாணம் வேலை செய்யுது. அவனுடைய பிரமாணம் எப்படின்னு கேட்டா, அவன் கர்த்தரை நம்புகிறதுனால அவனுக்கு எல்லாமே வாய்க்குது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல சொல்லுகிற பிரமாணம் உங்களுக்கு வேலை செய்யாது. இந்த உலகம் இப்படி நடந்தா இப்படி தான் ஆகணுது. நான் சொல்றேன், இந்த காலத்துல எல்லா தேசங்களும் பயந்து போயிருக்கிறது. ஆனா நான் சொல்கிறேன், தேசங்களை ஆளுகிற கர்த்தர், ஹல்லேலூயா, உங்க காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எதுலையும் பயப்படாதீங்க. என்ன நடந்தாலும் ஒன்றும் சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஆமென். பயப்படாதீங்க. சரி, இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டீங்க? வனபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. ஹல்லேலூயா. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. ஆமென். வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென். நான் சொல்றேன், உலகம் சொல்றதை நோக்கி பார்க்காதீங்க, கர்த்தர் சொல்றதை நோக்கி பாருங்க, பிழைப்பீர்கள், வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவனிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் 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 இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன்.
சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. நான் சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, இந்த உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உண்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் உண்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, எவரிடமும் இல்லை, உண்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உண்மையை நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உண்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் வேறெவரிடமும் உண்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உண்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உண்மையை நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை எடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை எடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உண்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உண்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உண்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் வேறெவரிடமும் இல்லை, உண்மையை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி அப்பா. நம்முடைய தகப்பனாகி ஆபிரகாம், சூழ்நிலை சொல்லுது அவனுடைய சரீரம் செத்து இருக்குன்னு சொல்லுது. சூழ்நிலை சொல்லுது சாராளுடைய கற்பம் செத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, சாராளுக்கு பிள்ளைகளை அவள் மலடியாக இருந்தாள். ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன பொழுது இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கல. கர்த்தர் சொன்னோன்னே கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடி புறப்பட்டு போனான். ஆமென். ஆனால் சூழ்நிலை நம்புறதுக்கு ஏதுவா இல்லை. ஆகவே தான் ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல எல்லாம் வாசிக்கிறோம், அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கர்த்தரை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஆமென். அவனுடைய சரீரம் செத்ததாக இருந்தது. ஆமென். அப்போ அவன் எப்படி தகப்பனானா, மரித்தோரை உயிர்ப்பித்து
இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருக்கு முன்பதாக நாம் எல்லாருக்கும் அவன் தகப்பனானான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க வேணுமா இருந்தா, உங்க சூழ்நிலை அது பிரச்சனையாக முடியாது, உங்க வயசு அது பிரச்சனையாக்க முடியாது, உங்க பணம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது உங்க சோச வச்சு விசுவாசிக்க கூடாது. கர்த்தரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்றே நம்ம விசுவாசிக்கணும். சர்வ வல்லமை உள்ள தேவன்னா அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதான் அல்டிமேட்டா ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். எப்படின்னு கேட்டா, மரித்தோரை உயிர்ப்பித்து செத்து போனதையும் நாரி போனதையும் உணர்ந்து போனதையும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. வேதம் அப்படித்தான் சொல்லுது, வெறுமையா இருந்துச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா உண்டாயிட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லை நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காது, சில வேளை வைத்தியர் சில பேருடைய வாழ்க்கையில சொல்லியிருப்பாங்க, இது உங்களுக்கு நடக்காது. நான் சொல்லுகிறேன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நம்முடைய ஆபிரகாம் தகப்பன் ஆபிரகாம் விசுவாசித்தவர், அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இன்னைக்கு உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆபிரகாமுடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உலகத்துல பல பேர் பல தெய்வங்களை வழிபட்டாங்க. அதனால தான் நம்ம வழிபடுகிற தேவன் யாருன்னா, அவருக்கு அட்ரஸ் ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறார். இந்த பாட்டை இந்த விசுவாசத்தோட பாட போறீங்க. சில வேளை எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இனி நடக்குமா 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 நடக்காதான்னு கேள்வியோடு இருந்தவங்க இன்னைக்கு சொல்லுங்க, என் சூழ்நிலை பார்க்க போறதில்ல, என் பணத்தை பார்க்க போறதில்ல, என் பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்க போறதில்ல, என் சரீரம் இப்படி இருக்குன்னு பார்க்க போறதில்ல, நான் கர்த்தரை நம்ப போறேன். ஏன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. பாடுங்க. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை, சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதும். நீங்க மாத்திரம் பாருங்க. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை. இன்னொரு முறை பாரு. ஓஹோ. சூழ்நிலைகளை பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவர்கள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவர்கள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கேயும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கேயும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது, ஆனா சொல்றாரு தண்ணீரை தாரேங்கிறாரு. ஹல்லேலூயா. தண்ணீருக்கு எது சோர்ஸ்? தண்ணீருக்கு ஆதாரம் என்னங்க? மழை இல்லாட்டி என்ன வரும்? வறட்சி வரும், பஞ்சம் வரும். மழை இல்லாட்டி ஏன்னா வறட்சி, தண்ணி இல்லை. ஆனால் அவர் சொல்றார், நீ மழையும் பார்க்க மாட்டேன், காத்தையும் பார்க்க மாட்டேன், ஆனா இந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில விசுவாசிக்கு வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காத காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க எடுத்து ஸ்டெப் வைக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வாய்க்கால்களை வெட்டு, காத்தை பார்க்காத, மழை பார்க்காத, பை ஃபெய்த் டேக் a ஸ்டெப். ஹல்லேலூயா. நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். நீ காற்றை பார்த்துக்கிட்டு இருக்காத, மழையை பார்த்துக்கிட்டு இருக்காத, சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்காத, அவங்க தருவாங்க இவங்க தருவாங்க அவங்க பார்த்துக்குவாங்க, இதெல்லாம் பார்க்காத. நீ என்ன பாரு, நீ வேலை செய்ய ஆரம்பி. ஹல்லேலூயா. விசுவாசத்திலே ஒரு அடியை எடுத்து வைக்க ஆரம்பி. வாய்க்கால்களை வெட்டு. ஹல்லேலூயா. டேக் அ டிசிஷன். நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. தண்ணீரை கொண்டு வருகிறது அவர்.
நம்ம ஆண்டவர் எப்படின்னு கேட்டா, அவர் ஆதாரம் இல்லாம நமக்கு வேலை செய்கிறவர். ஆமென். அவருடைய ஸ்பெஷலி அதுதான். இதுக்கு இது ஆதாரம்னா, அவர் ஒண்ணுமே ஆதாரம் இல்லாம நமக்கு தண்ணீரை தருகிற ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, ஆஹா, மழையையும் நான் இன்னொரு முறை பாருங்க, நீங்க பாருங்க. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. ஓ, எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையை நோக்கி பார்க்கிறேன். 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 கரங்களை தட்டு தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறான். ஹல்லேலூயா. காத்து இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, மழை இருந்தா என்ன, மழை இல்லாட்டி என்ன, தண்ணீர் கிடைக்குது. ஹல்லேலூயா. அவருடைய தோள்களின் மேலே நாம் சாய்ந்திருக்கிறதுனாலே நம்ம பயப்பட தேவையில்லை. அவர் சொல்லுகிற, நான் உன்னை ஒரு தகப்பனை போல சுமந்து வந்தேன். அவர் நம்மளை சுமக்கிறேங்கிறாருங்க. நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு நீங்களாம் கஷ்டப்படுறீங்க? அவர் சுமந்து போகிறேங்கிறார், அவர் தாங்குறேங்கிறாரு, அவர் தப்பு வைக்கிறேன்னு சொல்கிறாரு. உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன். ஹல்லேலூயா. நான் உன் தேவனாக இருப்பேன். அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்கிறேங்கிறாரு. தேவனா எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறேன்றாரு. ஹல்லேலூயா. ஆகவே தான் மாத்தாளை பார்த்து சொல்கிறார், மாத்தாளை நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுற, எல்லா விஷயத்தையும் அவன் தலையில் போட்டுக்கிட்டு இருக்க, தேவையானது ஒன்று, அதை பிடிச்சிக்க. மரியாளோ தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. இந்த ராத்திரிலே வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. தேவனுடைய பிரசன்னத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. தேவனுடைய சமூகத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க. நிச்சயமாகவே இந்த வாரத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஏன்னா அவரை நோக்கி பார்த்துருக்கிறீங்க, உங்கள் முகம் பிரகாசம் அடையும், பிரகாசம் அடையும். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் நிச்சயமாக உங்கள் முகம் பிரகாசம் அடையும். எந்த இடத்துல வெக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. என்னோட பாடுங்க. யெகோவா ஈரே எந்தன்
எந்த தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேராலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அப்பா தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறான், என்னுடைய நெருக்கத்தில் என் பிரச்சனையில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன். நெருக்கம் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடக்கூடாது. ஏன்னா கூப்பிட்டா அவங்களும் நெருக்கமாகிடுவாங்க. அதனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தரை கூப்பிட்டீங்கன்னா மீட்டு கொள்வார். பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டீங்கன்னா மேலே மண்ணை போட்டு மூடிடுவான்.
ஹல்லேலூயா. அப்போ யாரை கூப்பிடணும்? ஆமாம், நெருக்கம் வரும் பொழுதெல்லாம் ஒன்றை புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராய் ஒருவர் இருக்கிறார். உங்களை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராய் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. திராணியற்ற மனிதனை கூப்பிடாதீங்க. நிறைய நேரத்தில் மனுஷரை கூப்பிட்டே நம்ம முகம் வெக்கமாகி போயிடுது. கர்த்தரை கூப்பிடுங்க, உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். கர்த்தரை கூப்பிடுங்க, உங்களை வெளிச்சமாய் மாற்றிடுவார். உங்கள் காரியங்கள் கர்த்தராலே வாய்க்கும். ஹல்லேலூயா. இப்போ என்னோட சேர்ந்து இதை மாத்திரம் சொல்ல போறீங்க, ரைட்? என் நெருக்கத்திலே சொல்லுங்க, என் நெருக்கத்திலே. ஆஹா, அவ்வளோதான் சொல்லணும். என் நெருக்கத்திலே. பாஸ் நீங்க பாடுங்க, பாருங்க. பாஸ் நான் பாடுறேன். என் நெருக்கத்திலே, என் நெருக்கத்திலே, என் நெருக்கத்திலே, என் நெருக்கத்திலே, ஓஹோ என் நெருக்கத்திலே, என் நெருக்கத்திலே. நீங்களும் சேர்ந்து என் நெருக்கத்திலே, என் நெருக்கத்திலே, ஆஹா நெருக்கத்திலே, எந்த நெருக்கத்திலே, என் நெருக்கத்திலே, என் நெருக்கத்திலே, என் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டார். ஓஹோ, நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டார். என் நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தர் வார்த்தையின் மேலே நான் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத செய்கிறார். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும்,
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற பாட்டிலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற பாட்டிலே யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர் யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர் யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர் யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர் வலுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் வலுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே 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 எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கி எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கினீ போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா.
துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. ஹல்லேலூயா. ஓ, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் ரோகமாஸ். எரிந்து கொண்டே இருப்பேன், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே, புகழிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதறாதே மனமே. போராடும் போராடுமே
பிதாவே, கர்த்தர் நமக்கு சகாயர், மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இந்த ராத்திரியிலே நாங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் எங்கள் பட்சத்திலே, எங்களுக்கு சார்பிலே நிற்கிறீர். கர்த்தர் எங்களுக்கு சகாயராயிருக்கிறீர். எங்கள் காரியங்கள் கர்த்தராலே வாய்க்கும். எல்லா கனத்தையும் மகிமையும் கர்த்தராகிய தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களில் அமர்ந்து கொள்வோம். அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை, ஆமென். என்ன என்னைக்கும் இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய கிருபை என்னாலும் இருக்கிறது. கிருபை இருந்தால் எல்லாமே நமக்கு இயல்பாகவே நடக்கும். ஆமென். கிருபை நமக்கு வாசல்களை திறக்கும். கிருபை மனுஷருடைய தயவை நமக்கு கொண்டு வந்து தரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கிறபடினாலே, ஆமென். ஓகே, நம்முடைய வாழ்க்கை ஒரு வளர்கிற வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய குணாதிசயத்தில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும். என்றைக்கோ ஒரு நாள் நம்ம கர்த்தரை விசுவாசித்தோம், அந்த விசுவாசத்தை வச்சே வாழ முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற சவால்கள், நேற்றைய சவால் இன்றைக்கு இல்லை. நேற்றைய பிரச்சனை இன்றைக்கி கிடையாது. செலவில் நேற்று கடந்து வந்திருப்போம், இன்றைக்கி அதை விட பெரிய பிரச்சனை நமக்கு முன்னால் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன நமக்குள்ள தேவையான காரியம்னு கேட்டால் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. விசுவாசம் இருந்தால் போதும். நான் பார்த்துருக்குறேன், பணம் வேலை செய்யாத இடத்த நிறைய பார்த்துருக்கேன், பணம் செத்துப்போன இடத்த பார்த்துருக்குறேன், பணம் கைவிட்ட இடத்த பார்த்துருக்குறேன். ஆனால் விசுவாசம் கைவிட்ட இடத்த பார்க்கல. ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவருடைய தகப்பனார் வியாதிப்பட்ட பொழுது அங்கே எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு நல்ல சிறந்த வைத்தியர்கள் இருக்கிற ஒரு வைத்தியசாலையிலே அவர்களுக்கு வைத்து மருத்துவம் பார்த்தார்கள். பல லட்சங்களை, அவர்கள் வெளி தேசத்தில் இருக்கிறபடினாலே, அவங்க இங்கிலாந்து தேசத்திலே அவருடைய பிள்ளைகள் இருந்தார்கள். ஆகவே அவங்க நல்ல பணத்தை செலவழித்து, பல லட்சங்களை செலவழித்து மருத்துவம் பார்த்து, கடைசியாக அந்த தகப்பன் அந்த வைத்தியசாலைக்குள்ளே நடந்து போனார். நடந்து போய் தான் அந்த வார்டுக்குள்ளேயும் போனார். முதலாவது ஒரு காலை எடுத்தாங்க, ரெண்டாவது இன்னொரு காலை எடுத்தாங்க. கடைசியாக பணத்தை செலவழித்து வெளியே வரும் பொழுது அவர் பிணமாக வந்தார். பணத்தால் உதவி செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஆனால் விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அது எல்லா இடத்துலையும் உதவி செய்யும், எல்லா இடத்துலையும் நமக்கு கை கொடுக்கும். ஆமென். மனுஷர் எல்லா இடத்துலையும் கை கொடுக்க முடியாது, ஆனால் விசுவாசம் எல்லா இடத்துலையும். ஏன்னா விசுவாசம் எதன் மேலேன்னு கேட்டால், கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொழுது. ஆமென். ஆபிரகாம் யாரை விசுவாசித்தான் என்றால், யாவே சர்வ வல்லமை உள்ள தேவனை அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அவனுடைய சூழ்நிலைகள் மறித்து நம்பிக்கை அற்றிருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அவன் நம்ப ஆரம்பித்தான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்
முதலாம் வசனத்தில் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் ஆமென், நான் உன்னை இப்போ யாரை பெரிய ஜாதி ஆக்குறேங்கிறாரு? ஆபிரகாம். ஆபிரகாமுடைய சூழ்நிலை என்ன? அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை. அப்போ நம்ம எப்படி யோசிக்கிறோம்னு கேட்டால், நம்ம சூழ்நிலை வைத்து நம்ம கர்த்தரை நிறைய நேரத்தில் கணக்கு பார்க்குறோம். ஏன் நிலைமை எப்படி இருக்கு? நானே படிக்காதவன், எனக்கு எந்த ஒரு மனுஷ தயவும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் எப்படி? நிறைய நேரத்தில் நம்மை குறித்து ஒரு சந்தேக குறிக்குள்ளே கொண்டு வருகிறது. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, நம்முடைய சரீரத்தை பார்த்து, நாம் எது ஃபெட் இருக்கோ ஃபெட்டை நம்பக்கூடாது. உங்கள் கையில் பணம் இல்லைங்கிறது ஃபெட்டாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், விசுவாசம் உங்கள் ஃபெட்டை மாற்றும். ஆமென். இன்றைக்கி நிறைய பேர்களுக்கு வைத்தியர்கள் சொன்ன சில காரியங்கள் உண்மை தான், தப்பு இல்லை. அவங்க எல்லாம் ஆராய்ச்சி செய்து அவங்க சொன்ன காரியங்கள் உண்மை தான். ஆனால் அந்த உண்மையை விசுவாசம் மாற்றியது. ஹல்லேலூயா. சத்தியமாகிய கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தினாலே அவர்களை மாற்றி இருக்கிறார். வேதத்திலே பார்க்கிறோம், பெரும்பாடுள்ள ஸ்திரீ. என்ன ஸ்திரீ? ஆமாம். உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும், அதனால் நிறைய ரெஃபரன்ஸாக போகாமல் உங்களுக்கு கதையாக சொல்லிடுறேன். பாருங்கள், வேதத்திலே பார்க்குறோம், அவள் தன்னுடைய எல்லா ஆஸ்தியையும் செலவழித்து எல்லா வைத்தியர்கள்ட்டையும் போயிட்டா, எல்லார்ட்டையும் போனா, போய் என்ன ஆச்சுது? கடைசியாக சற்றும் குணமாகாமல். அப்போ நம்முடைய பிரயாசங்கள் சில நேரம் கைகூடி வாரதில்லை, கர்த்தர் இல்லாமல். ஆனால் இந்த மாலை இப்பொழுது நான் சந்தோஷப்படுகிறேன், உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை சந்திச்சிட்டீங்க. அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை துவங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் துவங்கினார், அவர் தான் முடிக்கிறவர். ஆமென். அப்போ பாருங்கள், இவ ஊரெல்லாம் சுற்றிட்டு உள்ளதெல்லாம் செலவழித்த பிறகு என்ன கேள்விப்படுகிறா? இயேசுவை குறித்து. ஆமென். அப்போ உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால், இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வது தான். ஆமென். நிறைய பேர் பிரச்சனையுடைய பிரமாணம் என்ன, அதனுடைய தன்மை என்ன என்பதை அறிந்திருக்கிறார்கள். பாஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, வைத்தியரே சொல்லிட்டாரு, இதுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல. சில பேர் ஸ்கூலே போயிருக்க மாட்டான், ஆனால் வைத்தியர் சொல்கிற விஞ்ஞான கதையெல்லாம் அவனுக்கு தெரியுது. பாருங்க, நம்முடைய பிரச்சனையின் அளவு தெரிகிறது, ஆனால் சில நேரத்தில் நம்ம சேவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற வெளிச்சம், அறிவுங்கிறது வெளிச்சம். ஆமென். இந்த உலகத்திலிருந்து நமக்கு அழிவு வருகிறது, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வெளிச்சம் வருகிறது. ஆமென். அப்போ தேவனை குறித்த ஒரு வெளிச்சம் நமக்கு இருக்கணும். ஆமென். அந்த வெளிச்சம் நமக்குள்ள என்ன பண்ணுகிறது? அவர் மீது நமக்கு ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த விசுவாசம் என்ன பண்ணுகிறது? நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது. உலகம் முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை அந்த விசுவாசம் நமக்குள்ளே செயல்படுத்துகிறது. அப்போ இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுகிறாள்? இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். ஆமென். சில நேரத்தில் நிறைய பேருக்கு நிறைய டாக்டர்ஸை பற்றி தெரியுது, ஆனால் இயேசுவை பற்றி அந்தளவு தெரிய மாட்டேங்குது. கேட்டால் நான் 10 வருஷம் சர்ச்சுக்கு போகிறேன்றாங்க, 15 வருஷம் சர்ச்சுக்கு போகிறேன்றாங்க. இயேசுவை பற்றி சரியாக தெரியலை. ஆனால் யார் கடன் கொடுப்பா அது தெரியுது. உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பதில் செய்கிறவனை தெரியுது, ஆனால் கர்த்தரை சில நேரத்தில் சரியாக தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நிறைய நேரத்தில் நம்ம பணத்தை நம்ம யாருக்கோ கொடுத்து நாசமாக்கிடும். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் நினைக்கிறேன், ஏற்கனவே இவள் இயேசு குறித்து கேள்விப்பட்டிருந்தா அவள் பணமும் காப்பாற்றப்பட்டிருக்கும். அவள் பணம் எல்லாம் போச்சு, இனி செலவழிக்கிறதுக்கு பணமே இல்லை. இப்பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது பாருங்கள், சினத்தில் நம்முடைய தீர்மானம் முக்கியம். என்ன முக்கியம்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தீர்மானம். ஆமென்.
கிறிஸ்தவ வாழ்க்கை தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் கடந்து செல்ல வேண்டும். ஆமென். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவள் என்ன பண்ணுகிறான்? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் சுகமாவேன். அல்லேலூயா. அப்போ அவ வைத்தியர்கிட்ட போகும் பொழுது கூட அவளுக்கு ஷுவர் இல்லை நான் சுகமாவேன்னு ட்ரை பண்ணி பார்த்தா. ஆனால் இயேசு கிட்ட வரும் பொழுது அவள் தனக்குள்ளே சொல்லி கொள்ளுகிறாள், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் சுகமாவேன். ஆமென். ஆண்டவர்கிட்ட நம்ம வரும் பொழுது எனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்குங்கிற நிச்சயத்தில் வரணும். ஆமென். வேதம் சொல்கிற நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். ஆமென். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப இந்த விசுவாசம் நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆகணும். ஆமென். வேதத்திலே பார்க்கிறோம், விசுவாசம் எப்படி வருதா? கேள்வி கேட்கறதுனால அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே. ஆமென். விசுவாசம் ரோமர் 10:19. விசுவாசம் இல்லை 10:19 10 கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து. இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் டேமேஜ் ஆகுது. நம்ம விசுவாசம் நிறைய நேரத்தில் டேமேஜ் ஆகுறது எப்படின்னு கேட்டா, நம்ம விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற வசனத்தை கேட்கிறதை விட்டு விசனத்தை, விசனம் தானே சொல்லுவாங்க பாஸ்டர், விசனம், விசனத்தை உண்டு பண்ணுகிற உலகத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் காலையில் பைபிளை பார்க்குறாங்களோ இல்லையோ, டிவியில் இன்னைக்கு என்ன சொல்றான்னு பார்க்குறான். அது நமக்கு பழகி போச்சு, உங்களுக்கு இல்லை, நமக்கும் பழகி போச்சு பாருங்க. ஆனால் நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் என் மனைவியும் ஒரு தீர்மானம் பண்ணோம், டிவி நியூஸை கேட்குறத நிப்பாட்டிட்டோம். அதனால நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் ஊரில் இப்படியெல்லாம் பஞ்சம் இருந்துச்சு, இப்படியெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு, இப்போ எப்படின்னு கேட்பாங்க. எனக்கு சொல்கிறதுக்கு பதில் இருக்கேன். ஏன்னு கேட்டால் எனக்கு ஒரு பஞ்சமும் இருக்கலை, எனக்கு ஒரு குறையும் இருக்கலை. ஏனென்றால் வேதம் சொல்லு, கர்த்தரை தேடுகிறவளுக்கோ. அப்படின்னா வீட்டில் என் பேங்க்கில் நிறைய பணம் வச்சுக்கிட்டு இல்லை, ஆனால் என் தேவை அந்தந்த நேரத்தில் கர்த்தர் சந்திச்சார். ஏன்னா பணம் என்ன விசாரிக்கலை, கர்த்தர் என்னை விசாரிக்கிறாரு. பணம் இருந்தால் எல்லாம் நடக்கும்னு நினைக்காதீங்க, ஆனால் கர்த்தர் இருந்தால் எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், உங்கள் தீர்மானத்தில் கர்த்தர் இருந்தால் எல்லாமே நடக்கும். ஆனால் பணம் இருந்தால் எல்லாமே நடக்காது. பணம் தோற்று போய் இருக்கிறத நான் நல்லா பார்த்துட்டேன். பணத்தை வேணான்னு சொல்ல மாட்டேன், பணம் தேவை. ஆனால் பணம் தான் தேவை கிடையாது. பணம் இல்லாமல் என்னால் வாழ முடியும், வாழ்ந்து காட்டிட்டேன், வாழ வச்சிட்டாரு. கொரோனா காலத்தில் நாங்கள் ஒரு எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு மாற வேண்டியிருந்தது, வீடு ஷிஃப்ட் ஆக வேண்டியிருந்தது. திடீர்னு எங்களுக்கு தெரியாத ஒரு ஊருக்குள்ளே போக வேண்டிய கட்டாயத்தில் போய் சேர்ந்துட்டோம். போய் அடுத்த நாள் நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். இந்தியா வந்து நான் போய் எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறேன், செய்தியில் அறிவிக்கிறேன் லாக்டவுன். ஊர்லேயும் யாரையும் தெரியாது, பேங்க்கில் இருக்கிற பணமும் முடிஞ்சு போச்சு. ஆனால் கொரோனா காலம் முழுவதும் எங்கள் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே குறையலை. இந்த வானம் பூமி படைத்த தேவனை பாட்டு நல்லா இருந்துச்சா? ஆமாம். அந்த பாடல் எப்படி பிறந்துச்சு தெரியுமா? இந்த கொரோனா நேரத்தில் நான் பார்த்துட்டு இருக்கேன், எங்கள் ஊரில் ஒரு மனுஷன் சொல்கிறான், என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் எனக்கு ஆகாரம் இல்லை. அவன் அரசாங்கத்தை திட்டிட்டு இருக்கான், அரசாங்கம் சரியாக ஒழுங்கு பண்ணலை, இந்த காரியங்களை செய்யலைன்னு திட்டிட்டு அவன் சொல்கிறான், எனக்கு பணம் இருந்தும் ஒன்றும் ஆகாரம் இல்லை, பணத்தை தான் நான் சாப்பிட வேண்டியிருக்குன்னு. எங்கள் ஊரில், உங்கள் ஊரில் 500 ரூபா நோட்டு மாதிரி எங்கள் ஊரில் 5000 ரூபா நோட்டு இருக்குது. அதை எடுத்து அவன் வாயில் போட்டு சாப்பிட்றான். என் மனைவியுடைய அம்மா எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க.
அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 kg ரைஸ் பேக்கெட்டை என் கையில் கொண்டு வந்து, ஒரு 2 kg சிக்கனை கொண்டு வந்து சொல்கிறாங்க, மகன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இது யாருக்காவது கொடுங்கன்றாங்க. என் பேங்க்கில் பணம் இல்லை, அவன் பணம் இருக்குங்கிறான், அவனுக்கு ஆகாரம் இல்லை. ஆனால் எனக்கு பேங்க்கில் பணம் இல்லை, என் தேவைக்கு அதிகமாக என் வீட்டில் ஆகாரம் இருக்குது. அல்லேலூயா. பணம் இருந்து அவனுக்கு வேலை செய்யலை, பணமே இல்லாமல் எனக்கு எல்லாமே வேலை செய்யுது. அல்லேலூயா, ஆமென். அதனால் பணம் இல்லாமல் போகான்னு சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை எல்லாவற்றினாலும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பேங்க்கையும் ஆசீர்வதிப்பார், ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு தருவார். ஆனால் எல்லா ஐஸ்வர்யத்தையும் விட பெரிய ஐஸ்வர்யம் தான் கர்த்தர். அவரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜெகஜோதி தான். ஆமென். சில இடத்துல போராட்டங்கள் வரும், சில காரியங்கள் வரும், சூழ்நிலை வரும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கவுந்து போக மாட்டீங்க. இயேசு சீஷர்களோடு படகுல போகும் பொழுது புயல் அடித்தது உண்மைதான், அலை மோதியது உண்மைதான், கப்பல் கவுள்ற மாதிரியெல்லாம் இருந்துச்சு உண்மைதான். ஆனால் கப்பல் கவுளல்ல, கரை சேர்ந்தாங்க. அல்லேலூயா. நான் எப்பயும் சொல்லுவேன், இயேசு நம்ம வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா கப்பல் கவுளாது, ஆனால் கப்பல் கவுந்தாலும் கரை சேர்ப்பார். 2 படகு. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு படகு பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் போன படகு கவந்து உடஞ்சே போச்சு. கப்பல் என்னாச்சு, நொறுங்கி போச்சு. அந்த கப்பல் ஒருத்தனும் சாகலை. பவுலுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆமென். கப்பல் சேதப்படாது, சேதப்பட்டாலும் கரை சேருவோம். ஏன்னா கர்த்தர் தான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. அதனால் எப்பயும் கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக, மத்தியஸ்தராக வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பாருங்கள், அவருடைய பணம் செலவழிந்து போச்சு, எல்லாம் போச்சுது. ஆனால் கர்த்தருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவர் தொட்ட பொழுது அவள் தான் சுகப்பட்டதை உணர்ந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் சரியாக நம்ம கர்த்தரை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அவருடைய ஆசீர்வாதத்தை உணர ஆரம்பிப்போம், சுகத்தை உணர ஆரம்பிப்போம், சமாதானத்தை உணர ஆரம்பிப்போம், சந்தோஷத்தை உணர ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. வெளிப்படையாக உங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எப்பயுமே நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு கேட்டால், தேவனுடைய வசனத்துக்கு, அவருடைய சமூகத்துக்கு, அவரை தேடுகிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். நானும் வளரணும், நீங்களும் வளரணும். எபேசியர் 4:11 என்ன பாஸ்டர்? மேலும் நாம் அனைவரும் கிறிஸ்துவை பற்றி தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும். அப்போ என்னன்னு கேட்டால், எது நம்முடைய வளர்ச்சின்னு கேட்டால், ஒரு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி ஹைட்டு வெயிட்டில் கிடையாது, அவனுடைய கேரக்டரில். கிறிஸ்து அவனுக்குள்ளே வளர வளர அவனுடைய விசுவாசம் மாறுது, அவனுடைய சுபாவம் மாறுது. ஹல்லேலூயா. அவனுடைய கேரக்டர் மாறுது. அவன் மன்னிக்கிறவனாக மாறுகிறான், அவன் விட்டு கொடுக்கிறவனாக மாறுகிறான், சகித்து கொள்ளுகிறவனாக மாறுகிறான். அப்போ விசுவாசத்தில் வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும். கீழே வாசிச்சுட்டு போனீங்கன்னா, அப்போ நாம் கிறிஸ்துவின் நிறைவான அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் சபை, சரீரமாக சபை பக்தி சீர்பொருந்தவும் அவர் சிலரை 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 போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்ப எதற்காக ஒரு சபைக்கு போதகர், எதற்காக ஒரு சபைக்கு சுவிசேஷகர், எதற்காக ஒரு சபைக்கு மெய்ப்பர், எதற்காக ஒரு தீர்க்கதரிசினா
இப்போ இருக்கிற தீர்க்கதரிசிலாம் வயிற்றில் கட்டி தான் தெரியுது. வீட்டு அட்ரஸ் எல்லாம் அழகாக சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு அட்ரஸ் அவனுக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? நம்ம வாழ்க்கையோட அட்ரஸ் தான் அவனுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்னு கேட்டால் சபையின் பக்தி விருத்திக்காக தான் தீர்க்கதரிசனம் சொல்கிறான், வேதத்தின் அடிப்படையில். இன்றைக்கி ஒரு கூட்டம் தீர்க்கதரிசிகள் பின்னால் அலைகிறாங்க. என்னன்னு கேட்டால் நேமெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்களா? ஏன் உங்கள் பேர் உங்களுக்கு தெரியாதா? உங்கள் பேரை யாரோ சொல்லியா தெரியணும். ஸோ வித்தை காட்டுற ஊழியம் ஆகி போச்சு. தீர்க்க தரிசனத்துக்கு நான் எதிர்ப்பு கிடையாது. நான் ரொம்ப விரும்புகிறேன் சபையானது தீர்க்க தரிசனம் சொல்லணும், அந்நிய பாஷை பேசணும், கர்த்தருடைய வரங்கள் சபைக்குள்ளே கிரியை செய்யணும். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு சொல்லுகிறேன், இந்த சபைக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் உறுதிப்படுத்தப்பட்டு ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்களாக. ஆமென். ஆனால் வளர்ச்சி வர வர நம்முடைய எல்லாமே மாறணும். ஆமென். இன்னைக்கு நிறைய விசுவாச மக்கள் வளராதபடியினால தான் மனுஷன் பின்னால் என்ன கிடைக்கணும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு வளர்ச்சி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு மெச்சுவர்ட் வளர்ச்சி கிடையாது. விசுவாசத்தில் அவருக்கு ஒரு வளர்ச்சி இருந்தது. அது ஒரு பூரண புருஷனுக்கான விசுவாசத்தின் வளர்ச்சி அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம உள்ளே வந்தோடனே பாருங்கள், எதுக்காக வர்றோன்னு கேட்டால் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், எனக்கு அற்புதம் நடக்குமா, எனக்கு சுகம் கிடைக்குமா, எனக்கு பணம் கிடைக்குமா, என் புருஷன் சர்ச்சுக்கு வருவாரா, என் புருஷன் குடியை விடுவாரா, ஏதாவது ஒரு தேவைக்காக தான் உள்ளே வர்றோம். நல்லது, அப்படி தான் அவர் பிடிப்பார் உங்களை. ஆமென். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறானா உங்களுக்கு தூண்டிய போட்டார், அவருக்காக நீங்கள் வாழும்படியாக. அப்போ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே நீ பயப்படா. பாருங்க, அவர் ஜனங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒன்றா சொல்கிறாரு, பயப்படாத. ஹல்லேலூயா. ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆபிரகாம் என்ன சொல்றான்னு கேட்டா பாருங்க, கர்த்தாவே என்ன தருவி. இன்னைக்கு பாதி விசுவாசிக்கிற வாழ்க்கை 30 வருஷம் ஆகியும் அடியனுக்கு என்ன தருவீர்னு தான் இருக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள்லாம். நான் ஒரு நாள் எங்கள் சபைக்காக ஜெபம் பண்ணேன் பாஸ்டர். எங்கள் சர்ச்சில் கர்த்தாவே ஒரு பெரிய என்ன சொல்லு, எங்கள் சபை வளரணும் அப்படின்னா நான் எண்ணிக்கையை குறித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் இந்த உள்ளத்தில் போட்டார், எண்ணிக்கையில் சபை ஜனங்களுடைய வளர்ச்சிக்காக ஜெபிக்கும்படியாக. ஆமென். 1000 பேர் இருக்கிறது இல்லை வளர்ச்சி, 100 பேர் இருந்து கிறிஸ்துக்குள்ளே வளர்றீங்க பாருங்கள், அதுதான் வளர்ச்சி. ஆமென். ஏன்னா அவங்க தான் சீஷத்துவத்துக்குள்ளே வராங்க, அவங்க தான் இயேசு செய்த கிரியைகளை தாங்களும் செய்கிறவர்கள். ஆமென். அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சபையில் எண்ணிக்கை வளர்றதுக்கும் நம்ம வளரணும். ஆமென். இந்த சபை பெருகுவதற்கு, ஏன்னா பெருக்கத்தின் தன்மை கர்த்தர் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு, ஆனால் பெருகிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பெருக்கத்தின் தன்மையை நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு, பெருகிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்முடையது. எப்படி நம்ம பெருக போகிறோம்? உங்களுடைய விசுவாசம் பெருகும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியைகளை உங்கள் குடும்பத்தில் இயேசு அறியாதவங்க பார்க்கும் பொழுது, உங்கள் தெருவில் இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது, அவர்கள் இயேசுவை அறிந்து சபைக்கு வர ஆரம்பிக்கிறார்கள். ஆமென். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை பார்க்கிலும் நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை அனுபவித்து கர்த்தர் யார் என்பதை நம்ம வாழ்க்கையில் காட்டுறோம் பாருங்க, அதுதான் மிகவும் உறுதியான சாட்சி. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு சாட்சிகளாக இருப்பீர்களா. நீங்கள் பெருகி நீங்கள் போகிற இடத்தெல்லாம் இயேசுவை குறித்து அறிவிக்கிறதாய் மாறுவீர்களாக. அப்போஸ்தல காலத்தில் சபை அப்படி தான் பெருகிச்சு, உபத்திரவ காலத்தில் சபை பெருகிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்னன்னு கேட்டால் விசுவாசிகளுடைய வாழ்க்கை விசுவாசத்தில் கட்டப்படணும்.
அப்போ ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், அது தப்பு கிடையாது. ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம எங்களுக்கு என்ன தருவீர் ஆண்டவனை கேட்குறது தப்பு இல்லை, அவரும் தர ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் அதே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறினதை பார்த்த பொழுது, கர்த்தர் யார் என்கிற அறிவு அவனுக்கு வந்த பொழுது, கர்த்தரை குறித்த ஒரு தெளிவான வெளிச்சம் வந்த பொழுது, அவன் ஃபெய்த் வேற லெவலாக மாறிட்டு. முதல்ல அவனுக்கு ஃபெய்த் இருந்துச்சு என்னன்னு கேட்டால் கர்த்தர் புள்ள தருவார்னு, கர்த்தர் சொன்னது செய்வாருங்கிற விசுவாசம் இருந்துச்சு. ஆனாலும் அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் எனக்கு என்ன கிடைக்குங்கிற விசுவாசம் தான் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய ஃபெய்த் மாறுது. அதை யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21, 22. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தினத்திலே செலுத்தின. குமாரனுக்காக கர்த்தரை பார்த்தான், இப்ப கர்த்தருக்காக குமாரனை பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை பார்த்தால எனக்கு என்ன தருவீர், எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றலன்னு அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு ஒரு தேவைக்காக தான் பார்த்தான். இப்பொழுது கர்த்தரை பார்க்கும் பொழுது குமாரனை பார்க்கிறான். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டியவன் என்பதை பார்க்கிறான். இப்போ அவனுடைய எண்ணெயெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதல மாறிட்டு. அப்போ விசுவாசத்தில் அவன் வளர்ந்துட்டான். பாருங்க, 17ஆம் அதிகாரத்தில் அவனுடைய விசுவாசம் செத்து இருந்துச்சு. சரீரம் மாத்திரம் சாகல, விசுவாசமும் செத்து இருந்துச்சு. இந்த மாலை பொழுது சொல்லுகிறேன், சில வேளை உங்கள் விசுவாசம் செத்து போயிருந்தாலும் ஆபிரகாமுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தினாலே உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் வளர போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொன்ன அதே கதையை தான் ஆண்டவர் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாரு. 17ஆம் அதிகாரம் கர்த்தர் ஆபிரகாமுக்கு திரும்ப தரிசனமாகி, உன் பேர் இனி ஆபிராம் என்று எண்ணப்படாமல் நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் ஆபிரகாம் திரளான ஜாதி ஆமென். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே கர்த்தர் இந்த சபையை பெருக பண்ணுவாராக. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஆபிரகாமுடைய சரீரம் அந்த நேரம் செத்து போயிட்டு, அவனுக்கு வயசும் போயிட்டு 75 நம்புகிறான். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போ நம்புகிறான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நமக்கு ஏதாவது ஒரு அபிலிட்டி இருக்கும்பொழுது கர்த்தர் சொல்கிறத நம்புகிறோம், ஆனால் ஒன்றுமே இல்லாத பொழுது நம்ப முடியாமல் போயிடுது. அதுக்கு தான் விசுவாசம் நமக்குள்ளே பெருக வேண்டி இருக்கிறது. ஆமென். சிலத்தில் நமக்குள்ளே இப்போ இருக்கிற விசுவாசம் நமக்கு எல்லா சூழ்நிலை கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அளவு ஓரளவு நம்புகிறோம். ஆனால் ஒன்றுமே இல்லாத பொழுது கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ பாருங்க, 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய கதையை பாருங்க. 12 சொன்ன அதே கதை தான் சொல்றாரு, 15 சொன்ன அதே கதை தான் திரும்ப சொல்றாரு. 12 ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அப்படின்னு நீங்க பார்ப்பீங்க. ஆனால் இங்கே பார்த்தா ஆபிரகாம் சொல்லுகிறாரு 17ஆம் வசனம், அப்பொழுது முகம் குப்ப
பாருங்க, இப்போ ஆபிரகாம் ஆண்டவருக்கு சோர்ஸ் கொடுக்குறான். ஆண்டவரே, இப்போ என் வயசு போயிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் நிறைவேற அளவுக்கு என் சரீரம் இல்லை. கர்த்தர் அதனால தான் ஆபிரகாமை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஒன்று சொல்லுவார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமீன். இந்த ராத்திரி உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ஆபிரகாமை போல் உங்கள் சூழ்நிலை இருக்குதா? ஆமாம், ஒரு நாள் நல்லா தான் இருந்தேன் பாஸ்டர், நல்லா விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்லாமே ஒரு மாதிரி ஆயிட்டு, இப்போ எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலைன்னு சொல்கிறீங்களா? இந்த ஆபிரகாம் சொல்லுகிறான் பாருங்கள், 12 கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாம் புறப்பட்டு போனான்னு இருக்கான். இதே கதை தான் 12 சொல்கிறாரு. ஆனால் 17 வரக்குள்ள அவனுக்கு நம்ப முடியல. ஏன்னா இப்போ அவன் சூழ்நிலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், இப்போ சரீரத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஆண்டவருக்கு சோர்ஸ் எடுத்து கொடுக்குறான். ஆண்டவரே, என் சரீரத்தில் செய்ய முடியும், ஆனால் உமக்கு நான் உதவி செய்கிறேன். என்னது? இஸ்மவேல் இருக்கிறான், வேலைக்காரன் மகன் இருக்கிறான், இவன் பல கதையை சொல்கிறான். ஆனால் கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருந்து 21ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தபடி, அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பித்த உடனே அவன் விசுவாசம் இப்போ பரிமாற்றம் அடைகிறது. ஆமேன். அப்போ விசுவாசம் ஒரு நாள், இன்னைக்கு இருக்கிற விசுவாசம் பத்தாது, நம்முடைய விசுவாசம் பரிமாற்றம் அடைய வேண்டும். அப்போ 17 ஆபிரகாமுடைய விசுவாசம் பரிமாற்றம் அடைந்திருக்கல. அதனால தான் அவன் சரீரத்தை பார்த்து கர்த்தரை சந்தேகப்படுகிறான். 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன பொழுது இப்போ அவன் ரெடியாக இருக்கிறான். இப்போ தெரியுது கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். ஆமேன். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தின் அளவை மாற்றிவிட்டார். ஆமேன். ஆபிரகாம் விசுவாசித்தான். 17ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் கர்த்தர் அவனை விசுவாசிக்க பண்ணினார். ஆமேன். 2 கட்டம் அவன் வாழ்க்கையில். 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை, 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். 17ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் கர்த்தர் ஆபிரகாமை விசுவாசிக்க பண்ணினார். ஆமேன். நான் சொல்லுகிறேன், இந்த ராத்திரி வேளையில் விசுவாசிக்க கூட முடியாத நிலையில் உங்கள் வாழ்க்கை போயிருக்கா? ஆபிரகாமுடைய தேவன் உங்களை விசுவாசிக்க பண்ணுகிற தேவன். எப்படி விசுவாசிக்க பண்ணினார்? இனி நிச்சயமே இல்லைங்கிற இடத்துல கர்த்தர் சொல்லி இருந்தபடி அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு பிறகு ஆபிரகாம் இப்போ மகனை குறித்து அவனுக்கு கவலை கிடையாது, சரீரத்தை குறித்து கவலை கிடையாது. இப்போ அவன் கர்த்தருக்கு சோர்ஸ் கொடுக்குறான், கர்த்தர் சொல்கிறது அப்படியே செய்ய ரெடியாக இருக்கிறான். ஆமென். 22ஆம் அதிகாரத்தில் அவன் ஈசாக்கை கர்த்தர் சொன்னபடி படி செலுத்தும்படி கொண்டு போகிறான். கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேலே. இப்ப என்ன சொல்லுகிறாரு? நீ உன் ஏகசுதனும் உன் ஈசாக்கா. இப்ப அவனுக்கு தெளிவா சொல்றாரு யாரை பலியிடணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாரு இவனை நீ பலியிடணும்னு. இப்ப ஆபிரகாம் யாரை கூட்டிட்டு போறான்? ஈசாக்க. போறது யார பலியிட? ஈசாக்க பலியிட. வேலைக்காரங்களுக்கு என்ன சொல்றாரு? நானும் போய் வருகிறோம். ஆமென். இப்ப மகன் கேட்கிறாரு, அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கான ஆடியுங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு ஈசாக்கு தான். இப்போ அவன் சொல்லியிருக்கலாம், மகனே நீ தானே சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ அவனுடைய விசுவாசம் எப்படி வளர்ந்துருக்குன்னா, கர்த்தர் சொல்லிட்டாரு இதுதான் ஆடுன்னு சொன்னாலும் அவன் அதை பார்க்க மாட்டேங்கிறான், கர்த்தரை பார்க்குறான். அவன் சொல்கிறான் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்ம கையில் இருக்கிறது தான் நம்ம பதில்னு. இல்லை இல்லை, கையில் பதில் இருந்தாலும் கர்த்தரை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் விசுவாசத்தின் உச்ச நிலை. ஆமென். நம்ம கையில் எல்லா சோர்ஸ் இருந்தால் கூட அதை நம்பக்கூடாது. சில பேர் பணம் இருந்துட்டா கர்த்தர் இல்லாமல் வேலை செய்யலாம் நினைக்கிறாங்க. பணம் இருந்தாலும் கர்த்தரை பார்க்க ஆரம்பிங்க. இப்போ ஆபிரகாமோட ஈசாக்கு இருக்கிறான். ஈசாக்க கையில் பிடிச்சிக்கிட்டு ஈசாக்கிட்டே சொல்கிறாரு கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் கேட்கக்குள்ள ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லும் பொழுது
உனக்குள் ராஜாக்கள் தோன்றுவான்னு சொல்லும் பொழுது நம்ப முடியல, சொல்றா இஸ்மவேல் இருக்கான்னு. இப்போ ஈசாக்கு கையில் இருக்கும் பொழுது சொல்றான் கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்படி வாழ்க்கையில் ஒரு 3 கட்டம் விசுவாசத்தை பார்க்குறீங்க. ஆதியாகமம் 12 ஒரு ஃபெய்த்தில் இருக்கிறான், 15 ஒரு ஃபெய்த்தில் இருக்கிறான், 17 செத்துப்போன ஃபெய்த்தில் இருக்கிறான். ஆனால் 22 அவனும் உயிர்ப்பிக்கப்பட்டு அவன் விசுவாசமும் உயிர்ப்பிக்கப்பட்டது. இன்றைக்கு நாம் அனைவரும் வேதம் சொல்லுகிறது, விசுவாச மார்க்கத்தார் அனைவரும் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடே சேர்க்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உங்கள் சந்ததிகளுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களோட எத்தனையாவது சந்ததி, நான் சொல்கிறேன், உங்களுடைய தலைமுறைகள் கர்த்தராலே போதிக்கப்படுவார்கள், கர்த்தராலே பிரகாசிக்கப்படுவார்கள். ஆமேன். உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி சொல்வார்கள். ஆமேன். உங்கள் விசுவாசம் தான் முக்கியம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு. உங்கள் விசுவாசம் தான் முக்கியம் உங்கள் சந்ததிகளுக்கு. அந்த விசுவாசத்தை கர்த்தரே உங்களுக்குள்ளே பெருகவும் பண்ணுகிறார். இருக்கிற இடத்துல இருந்து அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு புது பாடல், அது இன்னுமே வெளியிடலை, உங்களுக்காக இன்னைக்கு பாடுறேன். ஒரு பல்லவியும் ஒரு சரணம் மாத்திரம் பாடுறேன். ஹல்லேலூயா. கர்த்தரையே தெய்வமாக கொண்டோன், கலங்கி நிற்க காரணங்கள் இல்லை. இந்த ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை ஆதாரமாக வச்சு தான் எழுதினேன். ஏன்னா ஆபிரகாமுடைய சரீரம் செத்து இப்போ அவனுக்கு வயசும் போயிட்டு, சாராளுக்கு கற்ப மாத்திரம் சாகல, சரீரமும் இப்போ செத்து போச்சு, வயது சென்று விட்டாள். சாராளுக்கு எத்தனை வயசு? 90, ஆபிரகாமுக்கு 100. அவன் நினச்சிட்டான் வாக்கு தத்தமும் செத்து போயிட்டுன்னு. நான் சொல்லுகிறேன், உங்கள் சரீரம் செத்து போகலாம், வாக்கு பண்ணினவர் உயிரோடு இருக்கிறார். வாக்கு தத்தம் ஏற்ற காலத்தில் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். இந்த பாடலை இலகுவாக, தம்பி இந்த மைக்க இலகுவாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தரையே தெய்வமாக கொண்டோன், கலங்கி நிற்க காரணங்கள் இல்லை. சொல்லுங்க. கர்த்தரையே தெய்வமாக கொண்டோன், கலங்கி நிற்க காரணங்கள் இல்லை. அதின் காலத்திலே நேர்த்தியாக நன்மையாக யாவும் செய்து முடிப்பார். சொல்லுங்க. அதின் காலத்திலே நேர்த்தியாக நன்மையாக யாவும் செய்து முடிப்பார். கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். கர்த்தர் நல்லவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். கர்த்தரையே தெய்வமாக கொண்டோம், கலங்கி நிற்க காரணங்கள் இல்லை. அதின் காலத்திலே நேர்த்தியாக நன்மையாக யாவும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக நன்மையாக செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமுக்கு குறித்திருந்தபடி சாராளுக்கு ஒரு குமாரனை தந்தருளினார். ஆமென். அதுபோல் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதின் காலத்தில் நிறைவேற்றுவார். விசுவாசத்திலே வளர்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த ராத்திரியிலே நம்முடைய ஜனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ப்ரெஷஸ் டைம், அவங்களுடைய விலையேற பெற்ற நேரத்தை உங்கள் சமூகத்தில் செலவிடுத்து இருக்கிறாங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இருப்பது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு ஆசீர்வாதம். இன்றைக்கு அவர்கள் உங்களுடைய சமூகத்தில் செலவழித்த இந்த நேரத்திற்கு ஏற்ற நூறத்தனையான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தந்தருள்வீராக. அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படட்டும். காத்திருந்த காரியங்களை கர்த்தர் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவீராக. சோர்ந்து போய் இருக்கிறவர்களை உற்சாகப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் திடப்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து வளரட்டும்.
ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்துவை குறித்த விசுவாசத்தில் வளரட்டும் ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதிக்கிறோம். சபை பெருக பண்ணுவீராக. அநேகர் இந்த சபைக்குள்ளே வந்து கர்த்தராக இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அன்பு பாசத்துக்காக நன்றி, ஊழிய குடும்பத்துக்காக நன்றி. கர்த்தருடைய கரம் கூட இருந்து மோசே பார்த்து சொன்னி, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி அன்பு தாசனோடு இருந்து கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்து அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்துவீராக. கனத்தை மகிமையின் தேவரீர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கரங்களை தட்டுவோம். தேவனுக்கு மகிமை. God bless everyone. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த நம்முடைய ஆண்டவர்